business plan program. Okay, now I hand over the session to Mr. Rahul. Thank you, sir. So, good afternoon to all. Hope all fresh faces. So you all know me. So when I'm konjam manam vittu pesanum appadina, I'll talk in Tamil to you. Okay. So first நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் let me give. Those who are not interested to be part of innovation ecosystem, you can definitely leave. நான் business plan competition போறதுக்கு முன்னாடி I will say what is Institution Innovation Council, அதோட purpose என்னென்ன நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத I'll just give outline to all those teachers and faculty as well. And students as well. So faculties நீங்க முடிவு எடுத்துக்கலாம். நாம ஏன் எதுக்கு இப்போ பிரின்சிபல் சார் வந்து ஏன் இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறாங்க, இதோட என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு எல்லா டவுட்ஸ் இருக்கும். So representing innovation, I am the innovation ambassador of Ministry of Education Innovation Cell, Institution Innovation Council. So on behalf of Ministry of Education Innovation Cell, I am just giving you outline about what is Institution Innovation Council. So Institution Innovation Council is formed by Ministry of Education Innovation Cell, Government of India, and AICTE, All India Council of Technical Education. So together we have formed Institution Innovation Council. So Ministry of Education, Government of India has established an innovation cell with the purpose of systematically fostering the culture of innovation in all higher education institutions. நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் irrespective of engineering, arts and science, medical, whatever it is, நம்மளோட இனோவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றோங்கிற ரீசனுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாவ் ஃபார்ம்ட் இனோவேஷன் செல்ஸ். இனோவேஷன் செல் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், MICன்னு சொல்லுவோம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இனோவேஷன் செல். அந்த இனோவேஷன் செல் வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. You have to apply it before you have to form. So MIC வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஐடியாஸ், அதே மாதிரி இனோவேஷன், நம்ம பேட்டன்ட், intellectual property rights, patent, incubation, pre-incubation, nurturing ideas to create a successful startup. அதாவது 2018க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் நமக்கு கிடையாது. எல்லாமே இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் எடுப்பாங்க, ஸ்டார்ட் அப் ஜெனரேட் பண்ணுவாங்க. EDI நமக்கு இருக்கு, நமக்கு தமிழ்நாட்டுல வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு EDI அகமதாபாத் இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு யூனிக் பாடியே இருந்தாலும் எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் அவங்க ஜெனரேட் பண்ணல. இப்போ இன்ட்ரெஸ்ட் முன்னாடி எல்லாம் DST EDI சப்போர்ட்ல வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இனோவேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு அங்கங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு 2018க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ்டான சிஸ்டம் இல்லாம இருந்துச்சு. அதர் தென் சவுத்துல வந்து அதர் தென் கேரளால மட்டும் இந்த ஸ்டார்ட் அப் செல் மூலமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இல்லைன்னு கூட சொல்லலாம். 2017-18 வரைக்கும் இல்ல, ரொம்ப ஃபோக்கஸ்ட் இல்லை. EDI இருந்தாலும் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. பட் நமக்கு இப்போ ஒன்ஸ் ஆஃப்டர் ஃப்ரேமிங் இனோவேஷன் கவுன்சில், ஆல் இன்ஸ்டிடியூஷன் ஹாவ் took part in that. அதே மாதிரி EDI, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் இன் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ். அதுனா இப்போதைக்கு நான் அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த விதத்துல சப்போர்ட் பண்றதுக்கு நான் இன்னொரு ஒகேஷன்ல I will talk with you. But currently I will be talking only about what Ministry of Education Innovation Cell is supporting. So it supports student population to work on new ideas, innovation, creating startup and different entrepreneurial ventures. Okay. So then we have this. It's formed in 2018 with the sole aim to promote innovation and startup ecosystem in educational institutions. Right from faculty, students. So faculties க்கு தனி startup norm இருக்கு, students க்கு தனி faculty norms இருக்கு. அதே மாதிரி entire entrepreneurship related act, அதாவது problem solving, ideation workshop, proof of concept development, design thinking,
intellectual property right, project handling and management, pre-incubation, incubation or project management, problem solving, எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா இல்ல எல்லா ஒரு entrepreneurshipக்கு தேவையான A to Z வந்து IIC மூலமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. That's one big thing which I have to do. So I'll say this advisory committee. So beloved Honorable Professor Anil D. Sagasarbuddhe, the chairman of AICTE, he is a head of advisory committee. Respected Professor Dr. P.M. Ponia is the vice chairman of AICTE, is a member. And coming back to our core, Dr. Abhay Jare, he is the Chief Innovation Officer of MHRD Innovation Cell. He is a such and supportive man. அதே மாதிரி மிஷன் டைரக்டர் ஆஃப் எய்ம், இப்போ ரமணன் சாரோட டேர்ம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ மேடம் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கு. நிதி ஆயோக் இதுக்குள்ள வருது. ஸோ நம்மளோட கோர் who's directly is that Dr. Abhay Jare, Chief Innovation Officer of MHRD Innovation Cell, and beloved Mr. Deeban Sahu, National Coordinator of Institution Innovation Council and he's of MHRD Innovation Cell. He's a very aspect, in fact, on the principal, நம்மளோட டாக்டர் சுரேஷ் பிரமல்குமார் சார் கூட அவர் டைரக்டா பேசியிருக்காங்க. தீபன் சார் சாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில discuss with them. So he is the national coordinator. So implementation team வந்து இவங்க தான் ப்ரொஃபசர் அனில் சகசரபுத்தே, chairman of AICTE, Dr. Abhay Jare, Chief Innovation Officer, Dr. Mohit Gambhir, Innovation Director, and Dr. Deeban Sahu sir, Assistant Innovation Director and of Ministry of Education Innovation Cell, and நம்மளோட South Region SRO ஒரு South Regional Office, அதோட கோஆர்டினேட்டர் வந்து மேடம் செல்வராணி. She has been coordinating all our SRO activities, South Regional Office activities. So யாரெல்லாம் IIC establish பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, the institutes which has a pre-incubation center, incubation center and student idea club. இதுல உங்களோட ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் எப்படி செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி செலக்டட். எப்படி செலக்ட் ஆச்சுன்னா, ஆல்ரெடி பிகாஸ் யூ ஹேவ் a student idea club இருக்கு, ப்ரீ இன்குபேஷன் சென்டர் உங்க காலேஜ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி செலக்ட் ஆனா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்க காலேஜுக்கு NBA இருக்கு. சின்ஸ் யுவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் NBA accredited, NAC accredited இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனால யூ ஆர் பீன் செலக்டட். இது வரைக்கும் பட் உங்க இன்ஸ்டிடியூஷன் இது வரைக்கும் ஆரியா ரேங்கிங்ல NRF ரேங்கிங்லயே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து டெஃபினட்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். தென் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் செல் சப்போர்ட் பண்றீங்க. அப்புறம் அண்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் டீம்டு யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம காமன் கிரைட்டேரியா. உங்க இன்ஸ்டியூட் எப்படி செலக்ட் ஆயிடுச்சுன்னா, 2 ரீசன்ஸ். ஒன்னு வந்து NAC accreditation இருக்கு. அதே மாதிரி யூ ஹாவ் ஸ்டூடெண்ட் ஐடியா கிளப்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த 2 இது இருக்கனால யூ கைஸ் ஆர் செலக்டட். ஸோ எப்படி ஆக்டிவிட்டிஸ் வந்து 4 குவார்டரா இருக்கும். குவார்டர் 1, குவார்டர் 2 அண்ட் குவார்டர் 3 அண்ட் குவார்டர் 4. ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளோட ஒரு அகாடமிக் இயரை வந்து 2 செமஸ்டர் நம்ம பண்றோம் இல்லையா. செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 2 செமஸ்டரா நம்ம ஸ்பிளிட் பண்றோம். ஸோ அப்போ குவார்டர் 1 and 2 ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பண்ணணும். குவார்டர் 3 and 4 ஆக்டிவிட்டி செகண்ட் செமஸ்டர்ல பண்ணணும். நீங்க செகண்ட் இயர் வரும்போது அப்படி ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ என்ன இது ஒய் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஏன் IIC செட்டப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசன்ஸ் இதுதான். ரொம்ப கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. முன்னாடி நம்ம தமிழ்நாடுல வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது வந்து PSG டெக், கோயம்புத்தூர்ல PSG டெக். பட் PSG டெக் நிறைய அமௌண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே ஹவ் இன்வெஸ்டட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி, டெஃபினெட்லி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ், CEG கேம்பஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாரும் அவ்வளவு ரொம்ப பண்றது இல்லை, லைக் ரொம்ப பண்ணது இல்லை. இன்டர்னலா எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து இதுதான். PSG பண்ணியிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் IIT மெட்ராஸ் எல்லாம் நான் இதுல பேசல. தே ஆர் இன்டூ பிக் திங்ஸ். ஸோ அப்போ மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லை, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இன்வெஸ்ட்மெண்ட், ஒருவேளை மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ண, ஒரு இன்குபேஷன் சென்டர்னாலே இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் உண்டு. அதனால பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஆனா IIC வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, IIC வந்து இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஒரு இன்குபேட்டர், ப்ரீ இன்குபேட்டர் என்னென்ன ஒரு பண்ணிட்டு இருக்கோ அது எல்லாமே IIC வந்து சப்போர்ட் பண்ணும். ரைட் ஃப்ரம் மென்டர்ஷிப், பேட்டர்ன் டெவலப்மெண்ட்டுக்கான. ஸோ
சப்போர்ட், இனோவேஷன் அம்பாசடர் சீரியஸ், லெக்சர் சீரியஸ், ஆண்டர்பிரினர் டாக்ஸ். இப்போ நீங்க எல்லாரும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்க தெரியும். அது எல்லாமே IICக்குள்ள நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு ரீசன் நோ மேஜர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ரவுண்ட் த இயர், அதாவது 3 ஆக்டிவிட்டி வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, அது பண்ணணும் அப்படின்ட்டு. அது நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, லைக் இனோவேஷன் அம்பாசடர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், மென்டரிங் செஷன், லீடர்ஷிப் டாக், IIC ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி நேஷனல் இனோவேஷன் கான்டெஸ்ட் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் சப்போர்ட் ப்ரோக்ராம் இருக்கு ஃபார் ஆஸ்பிரேஷனல் IIC. அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, அதாவது ஜம்மு காஷ்மீர், லக்ஷதீப், ஆண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், டாமன் அண்ட் டியூ, அந்த மாதிரி ஆஸ்பிரேஷனல் பாண்டிச்சேரி, ஈவன் தமிழ்நாடு கூட வருது ஆஸ்பிரேஷனல் இதில். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டெஃபினட்டா வரும். அண்ட் தென் நேஷனல் பிளாட்ஃபார்ம் எல்லா காலேஜஸும் இப்போ நீங்க இப்போ சார் கிட்ட இப்போ சார் க்ளோஸ் அதுல மெம்பரா இருக்கிறதுனால தெரியும். முன்னாடி ஒரு 2018 வரைக்கும் ஒரு டயர் 3 இல்ல டயர் 4 இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா நேம் சொல்றதுக்கு நான் விரும்பல. 2-3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நேஷனல் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கல. என்னதான் பண்ணாலும் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் முன்னாடி நான் சார் எல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு ஒரு நேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்கல, நல்லா பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம். பட் இப்போ IIC ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நேஷனல் எக்ஸ்போஷர் நம்ம பண்ணிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே கவர்மெண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு எக்ஸ்போஷருக்கான பாசிபிலிட்டி நமக்கு இங்க கிடைச்சிருக்கு த்ரூ IIC. அதனாலதான் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் போட்டி போட்டு IIC இப்போ ஒரு 2000 ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் 2020 மிட் வரைக்கும் யார் அப்ளை பண்ணாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. இப்ப 2020க்கு 2021 ஸ்டார்டிங், 2020 மிட் 2020ஸ்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா IIC வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ளை பண்ண உடனே எல்லாம் சாங்ஷன் ஆகாது, அப்ளை பண்ணி அப்ரூவ் பண்ணணும். கவர்மெண்ட்ல இருந்து நிறைய கிரைட்டீரியா பார்த்து அந்த ஏஷியா கோடெல்லாம் பார்த்து பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மாசம் ஒரு 16 பேர் அப்ளை பண்ணாங்க, எல்லாருக்குமே கிடைக்கல. 16 பேர்ல 13 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, 3 பேரை தான் உள்ள எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட், அதாவது எதுவுமே பண்ணாம சும்மா ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் அவங்க அலோவ் பண்ணல. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். இப்போ போர்ட்டல்ல கூட ரொம்ப சார் வந்து போர்ட்டல் யூஸ் பண்ண சார் போர்ட்டல் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்துட்டு இருக்க நல்ல விஷயங்கள் வந்து. ஸோ இது வந்து ஒரு பார்ட். திஸ் இஸ் வை வி ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் IIC. இதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இப்போ என்ன மொத்தம் எவ்வளவு IIC இது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2533 IIC இருக்கு across our country in 28 states and 6 union territories. 28 ஸ்டேட்ல 6 யூனியன் டெரிட்டரியில மொத்தம் we have around 2533 IICs. ஸோ இதுல மெயின் பாத்தீங்கன்னா எதுக்காக எல்லா இன்ஸ்டிடியூஷனும் மெயினா இதை அப்ளை பண்றேன்னு பாத்தீங்கன்னா ARIA ranking, அட்டல் ranking of institutions on innovation achievement. அதாவது as per new policies framed out by Government of India, AICT அப்ளிகேஷன் இருக்கிறத விட இனிமே அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கிறது வரைக்கும் ARIA ரேங்கிங்ல வந்தாதான் அப்ளிகேஷன்ஸே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நாள். NBA கண்டிப்பா இருக்கணும், NAC கண்டிப்பா இருக்கணும், அதே மாதிரி ARIA ரேங்கிங் டெஃபினட்டா இருக்கணும். அது ஒரு ரூலா வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிரின்சிபல்ஸுக்கும் ஆல்ரெடி நிறைய மெயில்ஸ் வந்துட்டு தான் இருக்கு, ARIA ரேங்கிங் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இனிமே அடுத்த அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவல், அந்த வேலிடிட்டி அதெல்லாமே போர்ட்டல், ARIAக்கு தனி எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்டல் வரும். எதெல்லாம் காலேஜ்ல நீங்க அட்மிஷன்ஸ் எடுக்கலாங்கிறது ARIA ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் வரும். நீங்க ARIAல என்ன ரேங்கிங் இருக்கீங்களோ அந்த ரேங்கிங்கை பொறுத்து அட்மிஷன்ஸ் சூஸ் பண்றது எல்லாமே ஆன்லைன்ல டிஜிட்டலா நிறைய பேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சதுனால. ஸோ ARIA ரேங்கிங் வந்து நல்ல ரேங்கிங் வரணும் அப்படின்னா டெஃபினட்டா IIC ஆக்டிவிட்டிஸ் வந்து பீக்ல இருந்தால் தான் முடியும். இப்போ IIC ஒரு செல்ஃப் ட்ரிவன் ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா, செல்ஃப் ட்ரிவன் ஆக்டிவிட்டி, கலண்டர் ஆக்டிவிட்டி, MIC ட்ரிவன் ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தா தான் ARIA ரேங்கிங்குள்ள வர முடியும். அதுல இன்குபேஷன் இருக்கு, ப்ரீ இன்குபேஷன் இருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு, பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், எவ்வளவு பேட்டன்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் பண்ண, நிறைய விஷயங்கள் இருக்கு ARIA ரேங்கிங்ல. ஸோ IIC நல்லா பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா ARIA ரேங்கிங்ல அப் ஆனதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் 2020 முடிஞ்சிருக்கு. இன்னும் 2021 இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல ஓபன் பண்ணிடுவாங்க. டெஃபினட்டா அதை பத்தி நான் சொல்றேன் அந்த டைம் வரும்போது. ஸோ ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட் பை AICTE அண்ட் கபிலா, தட்ஸ் கலாம் ப்ரோக்ராம் ஃபார் IP லிட்ரஸி அண்ட் அவேர்னஸ். கபிலா அப்படின்றது ப்ரோக்ராம் இருக்கு. கலாம்
இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லிட்டரசிக்காக everyone should secure their idea with an intellectual property, IPR, trademark, copyright அதெல்லாம். தென் யுக்தின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் நேஷனல் இனோவேஷன் ஸ்டார்ட் அப் பாலிசி NISP, அதை பத்தி நாங்கள் பிரின்சிபல் சட்ட நேரத்துக்கு நாங்கள் பேசணும். நேஷனல் இனோவேஷன் ஸ்டார்ட் அப் பாலிசியை பத்தி அதை டெஃபினட்டா கண்டிப்பா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும்னு ஒரு பிரின்சிபல்ஸுக்கு எல்லாம் மெயில் போட்டிருக்கிறாங்க. அது வந்து பிரின்சிபலுக்கு மெயில் வந்திருக்கும். அதே மாதிரி யுக்திங்கிற ஸ்கீம்லும் இருக்கு. இனி என்னென்ன ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 விதம் இருக்கு. ஒன்னு வந்து IIC கலண்டர் ஆக்டிவிட்டி, அதாவது ஒவ்வொரு குவார்டர்லயும் என்னென்ன Q1, Q2, Q3, Q4 4 குவார்டர்லயும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. அது போர்ட்டல் அவைலபிளா இருக்கும். அது இப்போ நம்ம ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கிறோம். தென் MIC ட்ரிவன் ஆக்டிவிட்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இனோவேஷன் செல்ல இருந்து இந்த ஆக்டிவிட்டி இப்போ அபய் ஜரே சார் பேசுறது, இல்ல அபய் ஜரே சார் வந்து நிறைய டாப் கன்ஸ், ஈவன் இப்போ ரத்தன் டாடா சார் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. ரத்தன் டாடா சார் பேசியிருக்கிறாங்க. ரோனி ஸ்க்ரிவாலா பேசியிருக்காரு. இந்த மாதிரி டாப் ஷாட்ஸ், இந்தியாவோட டாப் ஷாட்ஸ் எல்லாம் பேசக்கூடிய இதெல்லாம் MIC ட்ரிவன் ஆக்டிவிட்டி. அது வந்து கலந்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் செல்ஃப் ட்ரிவன் ஆக்டிவிட்டி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸே ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரமோட் பண்றதுக்கு இனோவேஷன் கேம்பஸ்ல இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரமோட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது மினிமம் ஒரு 3 நெசசரி, கண்டிப்பா மேண்டட்டரியா மினிமம் 3 ஆக்டிவிட்டியாவது செல்ஃப் ட்ரிவன்ல பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே கண்டிப்பா இனோவேஷனையும் ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் ப்ரமோட் பண்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இப்போ CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், ECE, சிவில் எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஆக்டிவிட்டியாவது பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து தான் நம்ம ஸ்டார் 5 ஸ்டார்ஸ்க்குள்ள எவ்வளவு ஸ்டார் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வரும். ஸ்டார் ரேங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ MIC ட்ரிவன் ஆக்டிவிட்டி வந்து 20% ஆஃப் த டோட்டல் IICயோட ஆக்டிவிட்டி வந்து 20% ஆக்டிவிட்டி வந்து MIC ட்ரிவன் ஆக்டிவிட்டி பண்ணணும். 30% வந்து செல்ஃப் ட்ரிவன் ஆக்டிவிட்டி இன் அசோசியேட் அது டிபார்ட்மெண்ட், சென்டர் அண்ட் யூனிட். அண்ட் 50% ஆக்டிவிட்டி வந்து IIC கலண்டர் ஆக்டிவிட்டி. டோட்டல் 100% வரும். ஸோ எப்படி கவர் ஆகுது? 20% MIC ட்ரிவன் ஆக்டிவிட்டி, 30% செல்ஃப் ட்ரிவன் ஆக்டிவிட்டி அண்ட் 50% IIC கலண்டர் ஆக்டிவிட்டி பண்ணணும். இனி இதுல வந்து ரவுண்ட் த கிளாக் இதுக்கு ஒரு டெடிகேட்டட் போர்ட்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட MIC ஒவ்வொரு IIC லாகின், எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் அதுக்கான லாகின் இருக்கு. உங்க காலேஜுக்கும் தனி லாகின் இருக்கு. அந்த லாகின்ல போய் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வித் வீடியோ வித் ப்ரூஃபோட அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் ஏதோ ஏமாற்ற முடியாது. ஏன்னா வித் பிக்சர் டைமிங்கோட எல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். இயர் ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அண்ட் அது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் ஃபேக்கல்டி பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு அதிலே கேட்பாங்க. வி ஹேவ் டு அப்ளை. அதை வந்து நம்ம கொடுக்கலாம். எந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்றாங்க, அந்த ப்ரோக்ராம் எந்த ஸ்டூடெண்ட் பண்ணாங்க, எந்த ஃபேக்கல்டி நல்லா பண்ணாங்க அப்படின்றத அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்டிக்கும் டைரக்டா அந்த ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து காலேஜ்ல இருந்து அவார்ட்ஸ் கொடுக்கலாம் வித் IIC லோகோவோட. IIC லோகோ வந்து IIC சம்பந்தம் இல்லாம எந்த ஆக்டிவிட்டிக்கு அந்த IIC லோகோ யூஸ் பண்ணக்கூடாது. அது ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MICயோட லோகோ யூஸ் பண்ணக்கூடாது. IIC உங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு உங்களை அப்ரூவ் ஆனோன்னா IIC லோகோ எக்ஸ்க்ளூசிவ் அந்த லோகோ யூஸ் பண்றதுக்கு பர்மிஷன் வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான். அதாவது உங்க பிரின்சிபல் பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான். வித் த நாலேஜ் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் IIC சார்ந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும்தான் அந்த லோகோ யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு யாரோட சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அந்த IIC ஆக்டிவிட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த லோகோ போட முடியும். அந்த லோகோவுக்கு அந்த சர்டிபிகேட்டுக்கு அவ்வளவு வேலிடிட்டி. எங்க போனாலும் வேர்ல்டுல எங்க போனாலும் உங்க சர்டிபிகேட்ல IIC லோகோ இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் பாடியோட லோகோக்கு அதுக்கு சமம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அந்த லோகோக்கு அது சமம். அந்த அளவுக்கு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றோம். அந்த சர்டிபிகேட் கண்டிப்பா அந்த சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா ஒரு ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் பண்ண சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நல்லா பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் an overall view about IIC and activities. Okay, I'll stop from here and then நான் அடுத்தது உங்களோட இப்போ பிசினஸ் பிளான் ஒரு ஆர்கனைஸ் பண்ண போறோம் உங்க காலேஜ்ல. அதை பத்தி I will talk a little. I'm just going to discuss with you on that. அதுக்கு எனக்கு அந்த ஃபைல் ஓபன் பண்ணணும். Just give me a 2 seconds. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டி டவுட் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்கு, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நேஷனல் லெவல் எக்ஸ்போஷர் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல வந்து யாராவது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டெஃபினட்டா நீங்க இந்த மீட்டிங்கை எனக்கு லீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா இதுல இருந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன்.
சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா சாட்ல வந்து நோ போடுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா ஐ கேன் புட் யுவர் டவுட்ஸ் இன் சாட் பாக்ஸ். டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? Rahul, sorry for the interruption. Just I also want to say, just to encourage all those students who wish to be a part of that, the details ellame it will be entered into the IIC website and it will be viewed by all the authorities concerned, and the student best performer irukku, staff best performer irukku, so everything will be entered. ஓகே, கண்டிப்பா இதுல டேக் பார்ட் பண்ற எல்லாருக்குமே யுவர் ரெஸ்யூமே வில் கெட் a high standard value. அது it is there. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ப்ரீ இன்குபேஷன் அப்படிங்கிற வேர்டை கேட்டிருக்கிறீங்க டுடே, ஸ்டார்ட் அப்ங்கிற வேர்டை கேட்டிருக்கிறீங்க, இன்னோவேஷனுங்கிற வேர்டை கேட்டிருக்கிறீங்க. ஸோ இதுல எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியாஸை யூ ஆர் கோயிங் டு கம் அப், யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட் இட் இன் அ பேப்பர். ஐ அம் கமிங் டு தட் சார், ஐ அம் கமிங் டு தட். யா. ஸோ தேங்க்யூ. யாருமே லீவ் ஆகல, அப்போ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அதுக்கு மீனிங். ஓகே, டெஃபினட்டா நான் இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் நான் ரன் பண்றேன், 2 ஸ்டார்ட் அப் ரன் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 40-30 இன்டர்ன்ஸ் என் கூட இருக்கிறாங்க. வி ஆர் டிராவலிங் டுகெதர். நிறைய செஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், டிஃப்ரெண்ட் செஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ரீசன் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் IIC. நான் IIC இனோவேஷன் என்னோட நான் பேசும்போது ஐ எம் வியரிங் எ பாட்ச். நான் ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். I will show that to you. Just a minute. See, I'm wearing a badge. You can see this camera. Teriyuda? Yeah, visible. Yes. So it is. I'm innovation ambassador. I'm proud. Over what other update. And the army la வந்து அந்த வீர் சக்கர பரமவீர் சக்கரலாம் கொடுப்பாங்கல, அதே மாதிரி அதுல ப்ரௌடா நான் அதை போம் வியர் பண்றேன். பிகாஸ் என்னதான் நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம்னா ஒரு கவர்மெண்ட்ல இருந்து சர்டிபிகேட் கிடைக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி இனோவேஷன் அம்பாசடராக இந்த பால்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே நெஞ்சில் அதை குத்தும் போது அவ்வளோ ப்ரௌடா இருக்கும். இது மட்டும் கிடையாது, ஏஐசிடியோட இன்னொரு பாட்ஜ் இருக்கு, ஏஐசிடியோட ஒரு பாட்ஜ் இருக்கு. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் MIC இனோவேஷன் செல்லோட பாட்ஜ் இருக்கு. இது எனக்கு இந்தியா ஃபுல்லா வேலிடு. நான் இந்தியாவில எங்க செஷன்ஸ் போனாலும் இந்த பாட்ஜ் எனக்கு தைரியமா எனக்கு போட்டுட்டு போகலாம். provided I am supporting the innovation ecosystem in the country. அப்போ இந்த பாட்ஜ் எல்லாம் வந்து நிறைய இனோவேஷன் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், கொண்டு போகணும், இதெல்லாம் நிறைய பண்ணணுங்கிற எனக்கு தாட் வந்தது. அதனாலதான் சொல்றேன், அதோட ப்ரௌட் மொமெண்ட். அதனால எப்பவுமே ஒரு இது அப்படியே ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னா கூட ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்றோம், நம்மளோட பெனிஃபிட்டுக்கு பண்றோம். டெஃபினட்டா இப்போ நீங்க ஒரு ரெசியூம்ல வந்து ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில், நான் இந்தந்த ஆக்டிவிட்டி கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன், இந்தந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்தந்த ஐடியா பண்ணியிருக்கேன்னா எந்த ஹெச்ஆருமே வந்து உங்களை ரெஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்கிட்ட 30 இன்டர்ன்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இன்டர்ன்ஸ் நான் எந்த இன்டர்ன் ரெசியூம் கேட்கவே இல்லை. வாட் யூ ஹவ் டன். எல்லா இன்டர்ன்ஸும் வாலண்டியரா இருக்கிறாங்க. அவங்க NCSல இருந்திருக்காங்க, NSSல இருந்திருக்கிறாங்க, நிறைய இனோவேஷன் ஆக்டிவிட்டில இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப். இப்போ நான் முன்னாடி கன்வென்ஷனலா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் எனக்கு கிடையாது. டைரக்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கா, யூ கேன் பி பார்ட் ஆஃப் இட், யூ கேன் டூ தட். அதே இப்போ எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் எல்லா ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி தான் திங்க் பண்றாங்க. இப்போ ஜோஹோல பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து கோடரா இருக்கிறாங்க. நிறைய பேர் வித்தியாசமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த இனோவேஷன் IIC எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். அதனாலதான் நீங்க இருக்கிறது, இஃப் யூ ஆர் டூயிங் இட், இட்ஸ் ஒன் பெஸ்ட் பார்ட் யூ கேன் பி டு கான்ட்ரிபியூட் யுவர் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, நேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, இரஸ்பெக்டிவ் யூ கேன் கான்ட்ரிபியூட் ஃபார் திஸ் த்ரூ இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில். நிறைய IPR, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, நிறைய விஷயங்கள் நிறைய படிக்கலாம், உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணலாம். நீங்களே சொந்தமான ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இப்போ அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தான் இருக்கிறீங்க, இனி உங்களுக்கு 4 வருஷம் இருக்கு. இப்பவே நீங்க ஒரு கம்பெனி ஐடி பிசினஸ் பிளான் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டார்ட் அப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 4th இயர்ல யாருக்கிட்டையும் நீங்க வேலைக்கு போகணும்னு தேவையில்லை. நீங்களே வந்து ஒரு 5 பேருக்கு வேலை கொடுக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு அபிராமின்னு ஒரு பொண்ணு நான் மென்டர் பண்றேன், பெரியார் யூனிவர்சிட்டியில. ஐ ஆம் மென்டிங் ஹர். அந்த பொண்ணு வந்து அமிட்டி யூனிவர்சிட்டியில இருந்து 6 பேர் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு பாருங்க, அது ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு. அந்த பொண்ணை நான் கேட்கும் போது அப்பா அம்மா எல்லாம் சப்போர்ட் இல்ல சார், எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, என்னோட மிஷன் வந்து எனக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா ரன் பண்ணணும் அப்படின்ட்டு
கிரீனியாக் அப்படின்ற கம்பெனி அந்த பொண்ணு ஷேர் பண்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் ஷி ஹஸ் ரன் எ கம்பெனி கால் கிரீனியாக். இப்போ பெரியார் பிசினஸ் இன்க்யூஷன்ல இன்குபேட் ஆயிருக்கு அந்த கம்பெனி. பெரியார் யூனிவர்சிட்டி பிசினஸ் பிபிக்ஸ்ல வந்து இன்குபேட் ஆயிருக்கு அந்த கம்பெனி. இப்போ உங்க ப்ரோக்ராம் கூட ஒரு ஜட்ஜா நான் அந்த பொண்ணை தான் நான் கூப்பிடுறேன். ஸோ அமிட்டி யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி, அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கீழே இன்டர்ன்ஸா இருக்கிறாங்க. இத்தனைக்கு அந்த பொண்ணு படிக்கிறது செகண்ட் இயர். அதுதான் அதுல மேஜிக். சீசன் ரைட் இன் செகண்ட் இயர். இனியும் 3 வருஷம் இருக்கு கோர்ஸ், அந்த 5 இயர் கோர்ஸ் நினைக்கிறேன். இனி 3 வருஷம் இருக்கு அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. அந்த 3 வருஷத்துல இஃப் ஷி இதே பேஸ்ல அவங்க போறாங்கன்னா டெஃபினட்டா ஷி வில் பில்ட் ஒன் ஆஃப் அ ப்ராஸ்பெக்டிவ் கம்பெனி இன் தமிழ்நாடு. அது ஃபிஷரிஸ் அண்ட் அந்த ஃபார்மர்ஸுக்கும் அந்த ஃபிஷிங் கம்யூனிட்டிக்காக ஷீ இஸ் டெவலப்பிங் ஒரு ஸ்டோரி புக் மாதிரி, யுவர் ஸ்டோரி அந்த கம்பெனி மாதிரி ஷீ இஸ் டெவலப்பிங். ஸோ அந்த மாதிரி ஷீ ஹாஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல் கேர்ள். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ரோக்ராம் பண்றேன், அவங்களுக்கு பிரின்சிபலுக்கு பிளஸ் ஒரு டாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ வில் கிவ் அன் இன்விடேஷன். அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. ஒரு 12 வயசு 10 வயசு பொண்ணு ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்றாங்க, மினி கிராஃப்ட். ஈவன் சத்ய நடையலா, மைக்ரோசாஃப்டோட சிஇஓ சத்ய நடையலா சார் வந்து இந்தியாவில் வந்து அந்த பொண்ணை பார்த்துருக்குறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு இப்பதான் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஷீ இஸ் யங்கஸ்ட் சிஇஓ. அதே மாதிரி வினுஷா, நிறைய பேர் இருக்கிறாங்க. வினுஷா, பிரசித்தி சிங், இப்ப ராஷ்டிரிய பால் புரஸ்கார் ஈக்குவல் டு நம்ம பத்மஸ்ரீ அவார்டு வாங்குற மாதிரி அண்டர் குழந்தைங்களுக்கான அவார்டு தான் ராஷ்டிரிய பால் புரஸ்கார். அது நம்ம பத்மஸ்ரீ பத்மபூஷன் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற அவார்டு ராஷ்டிரிய பால் புரஸ்கார். அதுல ஒரு பொண்ணு இருக்கா, பிரசித்தி சிங், வெரி குட் கேர்ள். அந்த பொண்ணு வந்து 1 ஏக்கர் ஃபாரஸ்ட் தயாரிச்சிருக்காங்க. 1 ஏக்கர்ல மேன்மேடு ஃபாரஸ்ட். பாருங்க எந்த அளவுக்கு இனோவேட்டிவ் இருக்காங்க அந்த பொண்ணு பாருங்க. ஷி ஹவ் காட் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு இவங்க நீங்க வந்து ஐயோ வினிஷா வாங்கியிருக்கிறாங்க. வினிஷா உமாசங்கர் அப்படின்னு அயன்காட், சோலார் அயன்காட் வந்து இனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. லைக்வைஸ் நிம்மியா ஜோஷி, அதுதான் அந்த சத்யா நடையில வந்து பார்த்தது. ஷீஹா போன் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்டு. அந்த மாதிரி நிறைய பேர் குழந்தைங்க எஸ்பெஷலி விமன் கேர்ள்ஸ், விமன் மென் போத். பட் நான் நிறைய ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நிறைய இந்த குழந்தைங்க வந்து நிறைய இனோவேட்டிவா நல்ல விஷயங்கள் நிறைய பண்றாங்க. ஸோ அவங்களால எல்லாம் பண்ண முடியும்னா உங்களாலும் டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். எல்லாமே சில நம்மள பேரியர் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பேரியரா இருக்கலாம். நமக்கு நிறைய பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும்னு இருக்கு. நிறைய அது போல மித்து சீரியஸா எதுவும் இல்லாம கூட நம்ம பண்ணலாம். சரி, நான் என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், நான் 9 கம்பெனி, இது என்னோட 10வது கம்பெனி. இந்த 9 கம்பெனி நான் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் பணம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த ஒரு கம்பெனி தான். நான் கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட், அதனாலதான் கொஞ்சம் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பணம் கண்டிப்பா வேணும்னு இல்லை, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒய் காம்பினேட்டர் பேக்டப் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. லோக்கல் ஆப் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா ஆரம்பிச்சதுதான். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா ஆரம்பிச்சு நிறைய லிங்க்ஸ் எடுத்து கான்டாக்ட்ஸ் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ ஒய் காம்பினேட்டர் பேக்கப் ஸ்டார்ட் அப்பா இருக்கு. நிறைய இனோவேஷன் பண்ணலாம். ஒன்லி திங் யூ ஹாவ் டு பிரிங் அப் யுவர் ஐடியாஸ். அடுத்தது நான் பேச போறது வந்து இப்போ உங்க காலேஜ்ல வந்து ஜூன் 5 and 6 வந்து பிசினஸ் பிளான் ஆர் பிசினஸ் ஐடியா காம்படிஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ் பண்றோம். இது வந்து இன்ஸ்டிடியூஷன் IIC கலண்டர் ஆக்டிவிட்டில வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு வந்து பிபிக்ஸோட சப்போர்ட் இருக்கு. பெரியார் யூனிவர்சிட்டி பிசினஸ் இன்குபேஷன் ஃபெடரேஷன் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் அப் கிரண்ட் கன்னியாகுமரி சாப்டர், நான் தான் அதோட டைரக்டரா இருக்கிறேன், நான் சப்போர்ட் பண்றேன். பிளஸ் ஃப்ரிகேட் கம்பெனி சப்போர்ட், என்னோட சில்வரிங் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றோம். இது வந்து ஃபுட் டெக்னாலஜி ஏரியாவில் இது ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் மிஷினரி, கிளவுட் கிச்சன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இல்ல. கிளவுட் கிச்சன் என்ன மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குக் பண்ணி அங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, டேக் அவேயும் கிடையாது, ஒன்லி ஆர்டர், ஆன்லைன் டெலிவரி மட்டும்தான் கிளவுட் கிச்சன் அதுல இருக்கு. அப்புறம் ஆர்கானிக் ஃபுட்ஸ் அண்ட் எசென்ஷியல், ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஃபிஷிங். இந்த இவ்வளவு கோர் ட்ரஸ்ட் ஏரியா 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 ஏரியாவில் பிசினஸ் பிளான் ஐடியாஸை வந்து வி ஆர் இன்வைட்டிங். உங்களுக்கு இந்த 6 ஏரியால என்ன ஐடியா இருந்தாலும், என்ன பிசினஸ் பிளான் இருக்கு, காம்படிஷன் என்ன ஐடியா இருந்தாலும் ப்ளீஸ் பிரசன்ட் இட். அப்ளை பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே இதுல இருக்கு. வி ஹவ் ஷேர்ட் இட். ஸோ இதுல டாப் 2 ஸ்டார்ட் அப்ஸ் வின் பண்ணக்கூடிய டாப் 2 ஸ்டார்ட் அப்ஸை வந்து
it will be incubated at Periyar BIC, Periyar Business Federation வந்து இன்குபேட் ஆகும். இன்குபேட் பண்ணும்போது உங்களுக்கு அங்க மென்டர் சப்போர்ட் கிடைக்கும், டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கிரண்ட், நீங்க டெக்ல இருக்குன்னா ஸ்டார்ட் அப் கிரண்ட் கன்னியாகுமரி சாப்டர் will also support you in terms of $2,700 US credits. நீங்க அந்த டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றதுக்கெல்லாம் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த மாதிரி ஃப்ரிகேட் நல்ல பண்றீங்கன்னா ஃப்ரிகேட் வில் சப்போர்ட் ஃபார் யுவர் ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட். ஸோ இது இருக்கு. ஸோ இது ஐடியா காம்படிஷன், இந்த ட்ரஸ்ட் ஐடியா காம்படிஷன். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் எனக்கு இது வரைக்கும் லெட் மீ சே ஹவு மெனி அப்ளிகேஷன் வி ஹவ் காட். ஈவன் வி ஹவ் காட் அப்ளிகேஷன் ஃப்ரம் மெட்ராஸ் MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இந்த அப்ளிகேஷன் இருக்கு. ஈவன் ஹோலி கிராஸ் காலேஜ்ல இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நிறைய ஃபுட் பேஸ்ட் ஸ்டார்ட் நிறைய அப்ளிகேஷன் வி ஹவ் காட். 2 நாளா நடக்குது. ஸோ நீங்களும் உங்களோட இனோவேஷன் மைண்ட் செட்டை வந்து இங்க நீங்க ப்ரூவ் பண்ணலாம், இந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாம். ஏதாவது ஸ்பெசிபிக் கோர் டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் இட். உங்க நான் இதுக்கு முன்னாடி உங்க நிறைய செஷன் கிட்ட நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், உங்க எல்லாருக்கிட்டே ஒரு டேலண்ட் இருக்கு, உங்க எல்லாராலே முடியும். முடியும்னு நினைச்சா டெஃபினட்டா முடியும், அது வெளில தான் கொண்டு வரணும். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை யுவர் காலேஜ். எனக்கு தெரியும் உங்க பிரின்சிபல் வந்து எவ்வளவு, நான் அவரை பூஸ்டப் பண்றதுக்கு நான் பேசல. பர்சனலா ஐ நோ ஹவு மச் ஸ்ட்ரகிள் ஹி இஸ் டேக்கிங் டு பில்ட் அப் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நான் வந்து காசு வாங்கி நான் இன்னொரு இடத்துல வந்து காசு வாங்கி பண்ணக்கூடிய விஷயத்த வந்து நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு பண்றேன். பிகாஸ் என்ன அப்படின்னா ஐ நோ த ப்ரெஷர், நானும் இதெல்லாம் தாண்டி வந்து ஹவு மச் ப்ரெஷர் இஸ் டேக்கிங். ஸோ வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ் உங்களோட சப்போர்ட் அவருக்கு கொடுங்க. உங்களோட அந்த இவ்வளோ ஒரு பிரின்சிபல் வந்து இவ்வளோ சப்போர்ட் எடுக்கிறாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ சார் கூட ரீசெண்டா பேசினாங்க. இப்போ சிவராகவி என்கிட்ட வந்து பேசும்போது இவ்வளோ எஃபோர்ட் அவர் எடுக்கிறாருல்ல, அவரெல்லாம் எனக்கு ஒரு சாரா கிடைச்சிருந்தா நான் இப்போ எங்கேயோ போயிருப்பேன் அப்படிங்கிறது அவர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. சி நான் சொன்னா ஓகே எனக்கு அவருக்கு தெரியும், பட் சிவராகவி ஷீ இஸ் ஃப்ரம் அ டிஃபரெண்ட் பிளேஸ். அவங்க சொல்றாங்கன்னா தட் மச் எஃபோர்ட் ஷீ இஸ் டேக்கிங். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டெஃபினட்டா ஃபேக்கல்டிஸுக்கும் டெவலப்மெண்ட் இது இருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட் இருக்கு. இனி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் பாலிசி, உங்க காலேஜுக்கான ஸ்டார்ட் அப் பாலிசி வந்து சார் ஃப்ரேம் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஐ ஆம் த ரைட் நாட் த ரைட் பர்சன் டு டாக். அது இன்னொரு ஒகேஷன்ல சார் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா யூ கேன் டாக், யூ கேன் ஆஸ்க். Rahul, the students may be thinking that if a food அதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏரியா, அப்போ ஒரு சின்ன க்ளூ அந்த ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல ஆஸ் அ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வாட் ஆல் த திங்ஸ் தே ஆர் ஃபேசிங், அது ஏதாவது ஒவ்வொன்றுலயும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு க்ளூ கொடுத்து விட்டானா கொஞ்சம் கூட இட் வில் பி ஈஸி ஃபார் them to go to the next step. ஷூர். அதாவது இன்ஜினியரிங்னா தயவு செஞ்சு பிடெக் தான் இன்ஜினியர் நினைக்காது. நம்ம பிசிக்கல் இன்ஜினியரிங் தான் சொல்றோம். பிசிக்ஸ் வந்து பிசிக்கல் இன்ஜினியரிங் சொல்ல, இன்ஜினியரிங்கோட பேசிக் வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்க முடியாது. ஏன் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை வந்து இன்ஜினியரிங்கோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து அது வேண்டான்னு நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் இப்போ வேர்ல்டு வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. பிசிக்ஸ் எசென்ஷியல் பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ங்கிறது பேசிக். அந்த பேசிக்ல இருந்து பில்ட் பண்றதா இன்ஜினியரிங். இப்போ ஃபுட்டுங்கிறது ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அது டெக்னாலஜி. ஆர்கானிக் ஃபுட்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வாவ் மோமோங்கிற கம்பெனி கேட்டா தெரியும். ஹீஸ் அன் இன்ஜினியர், அதோட ஃபவுண்டர். நிறைய இப்போ எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 10 வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 10 இல்ல 15 ஃபுட் கம்பெனிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 10-15 ஃபுட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு ஆள் இன்ஜினியர் தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் கிச்சன் எடுத்துட்டோம்னா இட்ஸ் ஃபுட் பேஸ்ட் இது. ஆனா அது வந்து ஒரு டெக்னாலஜி அங்க வேணும். ஹவு டு டெலிவர் ஃபுட்ஸ், எங்க இந்த ஃபுட் நீங்க எப்படி ஃபுட் எங்க தயாரிக்கிறீங்க, அந்த ஃபுட் வந்து எப்படி நீங்க டெலிவர் பண்ண போறீங்க, அதுதான் கிளவுட் கிச்சன். ஹவு யூ ஆர் டேக்கிங் ஃபுட், ஹவு யூ ஆர் டெலிவரிங் ஃபுட், எப்ப தயாரிக்க போறீங்க, எங்கேருந்து வாங்கி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குமரி ஷாப்பி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ குமரி ஃபுட்டி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இது டெக்னாலஜி. குமரி ஃபுட்டி என்ன பண்றாங்க, அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ஸ் ஆன்போர்ட் பண்ணி அந்த ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டை வந்து இன்னொரு ஆர்டர் பண்ண இடத்துல டெலிவர் பண்றாங்க. ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி. இப்போ ஸ்விக்கி சொமேட்டோ இஸ் யூசிங் டெக்னாலஜி. இதுதான் ஒரு கிளவுட் டெக்னாலஜில வருது. இனி வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் ஆர்கானிக் ஃபுட்ஸ். இப்ப நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு உங்க காலேஜுக்கு காம்பவுண்ட் ஒரு பக்கத்துல ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்க.
அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு வந்து ஷீ ஹவ் டன் ஆர்கானிக் ஃபுட்ஸ். ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட் பூரி மாதிரி, அப்புறம் வெண்டைக்கால வச்சு ஏதோ ஒரு ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை. ஷீ இஸ் அன் இன்ஜினியர். 3rd இயர் தான் படிக்கிற அந்த பொண்ணு. 3rd இயர் இசிஇ படிக்கிற அந்த பொண்ணு. அவங்க என்னோட பிசினஸ் பிளான் ப்ரப்போஸ் பண்ணும்போது, சார் நான் இது கம்பெனியை கன்வெர்ட் பண்ண போறேன். அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆர்கானிக் ஃபுட் கிடைக்கிறது இல்ல, ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸை நான் பேக்கெட் ஃபுட்ஸை டெலிவர் பண்ண போறேன். ஸோ சின்னதா அவங்க ஒரு நான் சொன்னேன் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த பீட்ரூட் பூரி அங்க எனக்கு 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ண சொன்னாங்க, சார் நான் இப்போ பீட்ரூட் பூரி தயாரிக்கிறேன். என்னோட பீட்ரூட் பூரியும் என்னோட வெண்டைக்காய் இதுவும் வந்து நல்ல எனக்கு டெய்லி ஒரு 10-15 ஆர்டர் கிடைக்குது சார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆர்கானிக் ஃபுட்ஸ். நம்ம தான் இனோவேட் பண்ணணும். இன்ஜினியரிங் என்னது? we need to innovate the world. இன்ஜினியரிங்னா ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கோடிங் மட்டும் படக்கு. இந்த கோடிங் எதுக்கு பண்றீங்க? டு மேக்கர். இப்ப நான் உங்கள்ட்ட ஜூம்ல நான் பேசிட்டு இருக்கேன்னா இட்ஸ் அன் இன்ஜினியரிங். கோடிங் பண்றீங்க. ஒரு மெக்கானிக்கல் மிஷின்ஸ் வந்து நட்டு போல்ட் இப்ப நட்டு போல்ட் தயாரிப்பீங்க. ஃபுட் மிஷின்ஸ் தயாரிக்கலாம். இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிற அப்படின்னா ஒரு மிஷின் தயாரிக்கலாம். ஒரு ஃபுட் ஈஸியா சமைக்கிறதுக்கு. இப்போ நீங்க ஒரு டிராவல் பண்ணுங்க. நீங்க ரோட்ல டிராவல் பண்ணும்போது நீங்க இந்த கரும்பு ஜூஸ் அடிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆனா இப்போ என்ன இல்ல, என்னோட அப்பா வந்து அந்த ரோட்ல இருக்கக்கூடிய அந்த கரும்பு ஜூஸ் பிடிக்க எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா என்ன அலோவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அது வந்து ஃபுல்லா டஸ்டா இருக்கு, வேஸ்ட் வருது. அந்த எனக்கு அவங்கள சப்போர்ட் பண்ண ரொம்ப ஆசை. பீங் அன் ஆண்டர்பிரினர் வந்து எனக்கு அவங்கள அந்த வாங்கி குடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா வந்து அவர் அப்பா வந்து ரொம்ப கன்வென்ஷனல். அவர் வந்து பையனுக்கு தான் என் மேல அக்கறை எடுக்கிறாரு. அதை குடிச்ச அவன் வயத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அது அன்ஹைஜீனிக்கா சர்வ் பண்றாங்க. அப்ப நீங்க ஏன் திங்க் பண்ணக்கூடாது? ஹைஜீனிக்கா அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க ஏன் ஹைஜீனிக்கா ஒரு மிஷின் வந்து நீங்க தயாரிக்க கூடாது? ஒரு கவர் மாதிரி சின்ன இனோவேஷன் இருக்கும். சின்ன கவர் கொடுத்தா கூட போதும். வீட்டுல அம்மா கஷ்டப்படுறாங்க. கோகனட் கட்டிங் மிஷின் கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் வந்து உரிக்கிறாங்க. ஏன் வந்து ஒரு கோகனட் கட்டிங் மிஷின் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது? அது இப்ப சார் கூட பார்த்துருக்காங்க. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம போகும்போது அந்த கடலை மிட்டாய் தயாரிக்க மிஷின் எல்லாம் சார் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஒரு கோகனட் பீலர், அதாவது நம்ம அந்த கருக்களை வந்து வெட்டுறது ரொம்ப கஷ்டம். அது என்னதான் கருக்குவாங்கன்னா எனக்கு அப்பா வெட்டி தந்தாதான் நல்லா வெட்ட முடியும். எனக்கும் வெட்ட தெரியும், என் அம்மாவுக்கும் வெட்ட தெரியும். அப்பா தான் அது வெட்டி தரும். டக்குனு கோகனட் பீலர் ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த பீலர் வந்து அதுக்கு பேட்டர்ன் போட்டிருக்காங்க நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோல்பட்டியில பேட்டர்னே போட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு பீலர் நம்ம ஏன் இனோவேஷன்ங்கிறது எப்படி இன்வென்ஷன் வித்தியாசம். நம்ம புதுசா எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கும். அதுல நல்ல ஒரு ஹியூமன் சென்ட்ரிக்கா ஒரு சேஞ்ச் கொண்டு, ஒரு ஈஸியா கம்ஃபர்டபுளான ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா போதும். அதுதான் இனோவேஷன்ங்கிறது. இது வந்து ஒரு மிஷன். அதுதான் ஃபுட் ப்ராசஸ். இப்போ நிறைய நீங்க பாப்பீங்க, பேக்கரிஸ் இருக்கு. இப்போ கேக் வேர்ல்டுங்கிறது ஒரு ஃபேமஸான பேக்கரி நாகர்கோவில்ல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே கேக் வேர்ல்டு ஒரு ஃபேமஸான ஒரு இது. ஆனா கேக் வேர்ல்டோட ஒரு திருநெல்வேலி இருக்க ஒருத்தர் வந்து, நான் எப்போ திருநெல்வேலி போறேன் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, ராகுல் எனக்கு கேக் வேர்ல்ட்ல இருந்து இந்த ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. ஓகே, அவருக்கு யாராவது அங்க போனாதான் அது ஒரு கிடைக்கும். அப்போ கேக் வேர்ல்ட்ல இருந்து எப்படி இந்த ப்ராடக்ட் திருநெல்வேலிக்கு டெலிவர் பண்றது? ஒரு ஒரு ஃபுட் சப்ளை செயின் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனா இப்ப நிறைய வீட்டுல நான் பாக்குறது நிறைய இந்த டெரஸ் மாடி ஃபார்மிங் பண்றாங்க. டெரஸ் கார்டனிங் நிறைய பேர் பண்றாங்க. அப்போ டெரஸ் கார்டனிங் பண்றாங்க. அதே மாதிரி வந்து இது பண்றாங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு. இப்ப என்னோட வீட்டுல எல்லாம் ஒரு 30% காய்கறிகளும் என்னோட வீட்லயே இருக்கு. அப்பா வந்து ஃபார்மிங் பண்றாரு. நாங்க அதுதான் சமைக்கிறோம். நாங்க ரொம்ப கடையில இருந்து வாங்குறது இல்லை. வீட்லயே இருக்குன்னா ஹைஜீனிக், சேஃப். பட் இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளானா கொண்டு போன இப்போ எனக்கு பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு பிளான் பண்ண அப்பா என்னை வந்து பண்ணுன்னு சொல்லி எனக்கு முடியாது. ஐ கேனாட் டூ ஃபார்ம். அதுதான் பிரச்சனை. நான் அது நீங்க ஒரு ஃபார்மிங் இப்ப யாரெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்களோ அவங்களோட டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த ஆர்கானிக் ஃபார்ம் இவங்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்க்கு தேவைப்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நீங்க பார்க்கணும் ஃப்ரெஷ் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் யாரெல்லாம் பண்றாங்க, இவங்கள்ட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். அப்ப இவங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த இடையில ஒரு கமிஷன் பிரைஸ். அதுதான் இப்போ ஸ்விக்கி சொமேட்டோ அதானே பண்றான். ஸ்விக்கி சொமேட்டோ என்ன பண்றான்? ஒரு அவனே சமைச்சு கொடுக்கல இல்ல. ஒரு ஹோட்டல்ல இப்ப தலப்பாக்கட்டு பிரியாணியில 150 ரூபாய் பிரியாணி இருக்கும். அந்த 150 ரூபாய் பிரியாணி வந்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்க.
தலப்பாக்கட்டிக்கு பேமெண்ட் போகுது, சின்ன கமிஷன் இவனுக்கும் கிடைக்குது. புரியுதா? இதுதான் அந்த சப்ளை செயின்னு சொல்லுவோம். இப்போ வெஜ் ரூட் அக்ரிடெக்னு சொல்லலாம். அது நல்ல இந்தியால எமர்ஜிங் பிசினஸ் B2C பிளாட்ஃபார்ம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லா ப்ரொக்யூர் பண்ணி, இப்போ இனி அடுத்த மாசம் தே ஆர் ஸ்டார்ட் எ பிரான்ச் இன் கன்னியாகுமரி ஆஸ் வெல். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி கஸ்டமர்ஸ் டெலிவர் பண்றாங்க. அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராகுல் நாங்க ஸ்டார்ட் பண்ண அவங்க இப்போ 6 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஈகோசிஸ்டம்ல நல்லா இதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியாஸ் இருந்ததுன்னா கூட எனக்கு சொல்லுங்க, நான் என்னோட இதுல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நானு கூட அவங்களுக்கு நல்ல இது கொடுக்க பாக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க, இன்னொரு கம்பெனி கூட டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சப்ளை செயின் இதுல வந்து வெஜ் ரூட் மாதிரி கம்பெனி சப்ளை செயின் இதுல வந்து நீங்க உங்களால பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. மிஷின் பத்தி சொல்லிட்டேன். இப்ப கடலை மிட்டாய் மேக்கருக்கு நீங்க வந்து சிப்ஸ் மேக்கிங் ஆப்ஷன் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து டோப்பியோக்கு அவைலபிளா ரொம்ப அவைலபிளா இருக்கு. கிழங்கு இப்போ ஒன் ஸ்டேட் சாரி ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஃபுட்டுங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா சேலம் மாம்பழம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா கிடைக்கும். அதுல நிறைய ஃப்ரூட் ஜூஸ் பண்றாங்க, ஃப்ரூட் பல்ப் பண்றாங்க, நிறைய மெடிசின்ஸ் பண்றாங்க, அப்படி நிறைய பண்றாங்க. இப்ப நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிழங்கு அதிகமா கிடைக்கும், கப்பக்கிழங்கு. ஸோ கப்பக்கிழங்குல வந்து என்னெல்லாம் பண்ணலாம், கப்பை சிப்ஸ் பண்ணலாம், அப்படி நிறைய இது பண்ணலாம், மார்க்கெட் இருக்கு. அப்புறம் சம்மோர் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும். சம்மோர் ஃபுட்ஸ் அது லேடி தான் வச்சிருக்காங்க. தாரா ஜெயன் மேடம் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், தாரா ஜெயன் மேடம் உங்களுக்கு பேசியிருக்காங்க. அவங்க வந்து கன்னி அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து நல்லா பண்றாங்க. இவங்க எல்லாம் ஃபுட் பேஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபுட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப பெரியார் கிபிக்ஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட், வவுச்சர் கிராண்ட் இனோவேஷன் கிட்டத்தட்ட வவுச்சர் கிராண்ட் ஏ வந்து வவுச்சர் ஏ வந்து 5 lakhs வரைக்கும் ஃபண்ட் சப்போர்ட் கிடைக்கும். வவுச்சர் பில 25 lakhs வரைக்கும் ஃபண்ட் சப்போர்ட் கிடைக்கும். அது நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க ஃபுட் செயின்ல. நல்ல மார்க்கெட் கேப், உங்களுக்கு நல்ல மார்க்கெட் கேப் வருது அப்படின்னா நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸ் நீங்களே நிறைய திங்க் பண்ணலாம். யூ ஹேவ் டு சிட் அண்ட் பிரெயின் ஸ்டார்ம். நான் இதெல்லாம் ஒரு ஐடியா தான் சொல்றேன், ஒரு பேசிக்கான ஐடியா தான் சொல்றேன். யூ கேன் சிட் அண்ட் யூ கேன் திங்க் ஆஃப் லாட் ஆஃப் ஐடியாஸ். என்னென்ன பண்ணலாம், ஜஸ்ட் கூகுள் பண்ண. இப்போ வாவ் மொமோஸ். இப்ப ரீசன் ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டா, சார் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பானிபூரி எனக்கு நல்லா பிடிக்கும், எனக்கு நல்ல பானிபூரி வந்து வாங்க முடியல. இப்போ மொத்தத்துல நான் பாக்குறேன், பானிபூரி எங்க எல்லாம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த நாகர்கோவில்ல நம்ம அந்த வேப்ப மூடு போற ரூட்ல ஒருத்தர் வச்சுட்டு இருப்பாரு பானிபூரி. அங்கதான் ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணில் பார்த்து அங்கதான் பானிபூரி பாக்குறேன். நான் பானிபூரி மார்க்கெட் நல்ல மார்க்கெட் இருக்கு. முன்னாடி ராஜாஸ் மால்ல வந்து பானிபூரி வச்சிருந்தாங்க, ஃபுட் செயின் வச்சிருந்தாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு ஃபுட் செயின் வைக்கலாம். இப்போ 1 kg பிரியாணி அது ஒரு ஃபுட் செயின், பீஸா ஹட் இருக்கு அது ஒரு ஃபுட் செயின். நல்ல ஃபுட் செயின் நல்லா பண்றவன்னா நல்ல டெஃபினட்டான இது இருக்கு, நல்ல மார்க்கெட் கேப் இருக்கு. எவ்வளவு இப்போ நீங்க ஃப்ரெஷ் மீன், இப்போ வடசேரியில வந்து ஒரு மீன் கடை ஒன்று இருக்கு, நிறைய டிஃப்ரெண்டான மீன் வெரைட்டிஸ் வந்து சாப்பிடலாம். அப்போ நீங்க இது வந்து அதை அக்ரிகேட் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்கிறது பயங்கர கஷ்டம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல. இப்போ என்னோட வீட்டுல மீன் வாங்கி கிட்டத்தட்ட 4 வாரம் ஆச்சு. எல்லாரும் நீங்க அனலைஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்கிறது இல்லை. ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்குறதுக்கு இப்போ ஒரு ஃப்ரெஷ் அதோட கம்பெனியோட பேரு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஃப்ரெஷ் டு ஹோம்னு ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. பட் அது மலையாளி தான் வச்சிருக்காரு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 800 அவங்களோட ரெவென்யூ டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா, இயர்லி டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 800 கோடி ரூபாய். 800 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கு அவங்களுக்கு. ஃப்ரெஷ் டு ஹோம், ஃப்ரெஷ் ஃபிஷ் டெலிவர் பண்றாங்க, ஃப்ரெஷ் மீட் டெலிவர் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா ஷாம் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி ட்ரையோ மீட் இருந்த சேலத்துல இருக்கு. ட்ரையோ மீட் கம்பெனி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கனை வந்து டெலிவர் பண்றாங்க. ஒரு அன்ஆர்கனைஸ், இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா மீட், ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டரா இருக்கு. இப்போல நீங்க வடசேரி மார்க்கெட்ல, பட் பிரைஸ் வித்தியாசம் இருக்கும். வடசேரி மார்க்கெட்ல ஓரளவு தெரியாதவன் போனா நல்லா ஏமாத்தி விட்டுறாங்க. நல்லா கிடைக்கும்னு பில்லு கூட தர்றது இல்லை, நல்லா ஏமாத்தி விட்டுறாங்க. இப்ப நான் வேணுக்குன்னு வடசேரி மார்க்கெட்ல வந்து எனக்கு தமிழும் தெரியும் மலையாளமும் தெரியும், நான் மலையாளம் மட்டும் பேசுறேன். அப்ப என்ன நினைச்சேன்னா, நான் கேரளால இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாம் கிலோ கணக்கு போட்டுட்டு பில்ல கொடுத்தேன் 5700 ரூபா அப்படின்னு. 5700 ரூபா ஆச்சு. நான் சொன்ன பில்லு இல்லை சார், மொத்தம் ஒரு உத்தேச கணக்கு 5700 ரூபா ஆச்சு.
நீங்க கணக்கு போட்டு அப்புறம் தமிழ்ல கன்வெர்ட் பண்ண எங்க நீங்க போட்டு கணக்கு போட்டு பில்லு போடுங்க, அவன் டக்குன்னு ஷாக் ஆனான் தமிழ் கேட்ட உடனே. அதுக்கப்புறம் வந்து பில்லு போட ஆரம்பிச்சான். 3300 ரூபா தான் வரும் பாருங்க. ஸோ 5000 கோட் பண்ணான். இது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர். இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரை வந்து ஆர்கனைஸ் செக்டர் இதை வந்து அவங்களும் பிளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு லாபம் கிடைக்கல. தப்பு சார், பிசினஸ் பண்றவங்க தெரியும் லாபம் கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. அப்ப இது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டரா இருக்கு. அப்ப இவங்களுக்கும் ப்ராஃபிட் வர்றது மாதிரி வாங்குற கஸ்டமருக்கு நஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு ஆர்கனைஸ் செக்டர் நீங்க கிரியேட் பண்ணலாம். அது டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். வடசேரி மார்க்கெட்ல இருந்து உங்க வீட்டுக்கு டெலிவர் ஆகும் ஃபுட்ஸ். ஸோ அது நீங்க ஒரு ஒரு அப்ளிகேஷன், நீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டோ நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நீங்க 10 வரைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து இப்போ ஷாம் எல்லாம் வெஜ் ரூட் ஆரம்பிக்கும் போது அவரே ஆர்டர் எடுத்து அவரே தான் டெலிவர் பண்ணார். கஷ்டங்கிறது இருக்கும் பிரதர், டியர் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டம்னு பார்த்தா எல்லாம் கஷ்டம். இப்போ நான் வந்து இப்போ கம்பெனி ஆரம்பிச்ச எல்லா காலேஜுக்கும் நான் தான் போஸ்டரை கொண்டு கொடுத்து, சார் இந்த மாதிரி கம்பெனி வச்சிருக்கேன், உங்க காலேஜுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா, இது பண்ணுவீங்களா அப்படின்னு நானா கொடுத்துருக்கேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ஒரு 8-9 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா, எங்க காலேஜுக்கும் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் போகணும், நான் தான் ட்ரைனிங் எடுக்கணும். அது பில்ட் பண்ணவும் டைம் ஆகும். அஃப்கோர்ஸ் நான் இன்னொரு இது சொல்றேன். ஹோலி கிராஸ் காலேஜ்ல வந்து 2 பிள்ளைங்க வந்து அவங்க என்ன அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, வேஸ்ட் பேப்பர், அந்த கல்யாண லெட்டர், இது எல்லாத்தையும் எடுத்து பியூட்டிஃபுல்லா எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்க. ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு கிஃப்ட் ஆம்பர் எனக்கு கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் ஆம்பர் நான் பார்க்கும்போது உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆனேன். என்னன்னா அது ஒண்ணும் இல்லை, அந்த கல்யாண லெட்டர் தான். அந்த பழைய கல்யாண லெட்டர், அங்க காலேஜ்ல அந்த பழைய பைண்டு எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி அதுல சீட் எல்லாம் வச்சு நீட்டா டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க. அது பாக்குறதுக்கு அழகா ஒரு புது இது மாதிரி இருந்துச்சு. 0 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த அவங்க கிளாஸ்ல போன சார் எங்க டிபார்ட்மெண்ட் பாருங்க, நீங்க ஒரு வேஸ்ட் கூட பார்க்க முடியும். கூட்டு போனாங்க, பாருங்க எங்க டிபார்ட்மெண்ட் நீங்க ஒரு வேஸ்ட் பாருங்க, அந்த வேஸ்ட் பேப்பர் எல்லாத்தையும் நாங்க வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டா மாத்திட்டோம் சொல்றாங்க. இது இனோவேட்டிவ் திங், இதுதான் இனோவேஷன், 0 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நீங்க 0 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணலாம். இப்போ நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட், மக்கும் குப்பை மக்காத குப்பை நிறைய கிரியேட் ஆகுது. உங்க வீட்டிலேயே எந்த அளவுக்கு குப்பை ஜென்ரேட் ஆகுது, இந்த குப்பையெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ண முடியும், இல்ல ரீசைக்கிள் பண்ண முடியும் திங்க் பண்ணலாம். ஒரு ஐடியா நீங்க திங்க் பண்ணலாம். இப்போ நம்ம பி பிளான் காம்படிஷன் ஐடியா தான், நீங்க எக்ஸாக்டா ப்ராடக்ட் வேணும்னு கிடையாது. ஐடியா திங்க் பண்ணுங்க, நிறைய ரெஃபர் பண்ணுங்க, ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. தட்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் திங்கிங். சரியா? இது ஒரு ஆங்கிள் திங்க் பண்றது. அதே மாதிரி கிளவுட் கிச்சன் சொல்லிட்டேன். ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண, மிஷினரி கிரியேட் பண்றதாலும் சரி, ஒரு ஐடியா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன த்ரஸ்ட் ஏரியா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, லைக் அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மிங் செக்டர், எப்படி ஃபார்மிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவங்களுக்கு ஏதாவது டூல் இருக்கா, மிஷினரி டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் ஒரு சின்ன ஒரு மூவி உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு, நான் சாட்ல போடுறேன். ஏதோ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. அந்த மூவி பார்க்கல, ஒரிஜினல் ஸ்டோரி, த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட். அந்த மூவி பாருங்க. எக்ஸாக்டா அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு நானும் ஒரு இனோவேஷன் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். பக்கா ஒரிஜினல் மூவி, வில்லியம் கொக்குபாரா அப்படி அவரோட ஒரிஜினல் மூவி. அவரோட வில்லியம், அவரோட பேர் வந்து எக்ஸாக்டா சொல்ல எனக்கு அடிக்கிற பேர் வந்து நைஜீரியன். வில்லியம் கம் பாபா அவரோட பேரு தான். மலாவில உள்ளவர், சவுத் ஆப்பிரிக்கா மலாவில உள்ளவர். அவரோட ஒரிஜினல் ஸ்டோரி, அவர் எழுதின புக்கு தான் அது. அதை படமா கிரியேட் பண்ணாங்க. வில்லியம் கம்கபாபா அவரோட ஒரிஜினல் ஸ்டோரி, த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட். அது ஒரு சின்ன ஒரு ட்ரையல்ஸ் என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு எல்லாருமே ஃபார்மிங் கம்யூனிட்டி, பயங்கர டிராஃப்ட், மழை இல்லை, தண்ணி இல்லை, ஃபார்மிங் பண்ண முடியாது, எல்லாரும் ஊரை விட்டு போறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஊரை விட்டு போறதுக்கும் வழி இல்லை, பயங்கர கஷ்டம், ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, எந்த வழியுமே இல்லை. ஸோ அவன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான், ஃபீஸ் கட்டாதனால ஸ்கூல்ல இருந்து அவனை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் லைப்ரரியில போய் ஒரு புக்கு படிச்சான், ஹவு டு யூஸ் எனர்ஜி யூஸ் அப்படின்னு ஒரு புக்கை மட்டும் படிச்சான். அந்த புக்ல இருந்து கிடைச்ச ஐடியா தான் விண்டு மில்லை பத்தி படிச்சிருக்கான். படிச்சுட்டு என்ன பண்ண, ஜங்க் யார்டு இருக்கும், அந்த வேஸ்ட் யார்ட்ல போய் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட், அந்த பழைய டியூப் அது எல்லாம் எடுத்துட்டு வந்து
ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி விண்டு மில்ல கிரியேட் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் சைக்கிள் டைனமோ, நம்ம சைக்கிள் டைனமோ இருக்குல்ல சவுட், இந்த எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த சைக்கிள் டைனமோ அதை எல்லாம் எடுத்து அந்த படம் பாருங்க புரியும். கரெக்டா அந்த சைக்கிளே தூக்கி மேல வச்சு இந்த மலாவில பசங்க பயங்கர இன்வென்டர்ஸ். அவங்களுக்கு நமக்கு இப்போ பைக் பெரிய விஷயம், அவங்க வந்து சைக்கிள் அவங்களுக்கு பெரிய விஷயம். சைக்கிள் வச்சிருக்கோம் பணக்காரன்னு சொல்லலாம். அந்த அப்பா வந்து சைக்கிள் கொடுக்க ரெடியே இல்லை, அடிக்க அவன் ஆளை வர கூட்டு போறான் அப்பாவை அடிக்கிறதுக்கு, சைக்கிள் வாங்குறதுக்கு ஆளை கூட்டு போனான் சைக்கிள் கேட்கறதுக்கு, அந்த அளவுக்கு ஒரு இது. பட் அது கடைசியில் அழுதான். கடைசியில் அவங்க அம்மா கம்பல் பண்ணி சைக்கிள்லாம் அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த சைக்கிளை வச்சு அந்த இனோவேட் பண்ண ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட்டுக்கு ஏதோ ஒரு ப்ரோட்டோடைப். சும்மா கம்பு தான், நீங்க படம் பாருங்க தெரியும், ஒரிஜினல் ஸ்டோரி. வெறும் கம்பு வச்சு அந்த விண்டு மில் அந்த கம்பு எல்லாம் வச்சு பேஸ் எல்லாம் பண்ணிட்டு மேல அந்த சைக்கிள் டயர் அந்த பெரிய ஃபேன் எல்லாம் வச்சு பண்ணாங்க. அவங்க நல்ல காத்து கிடைக்கும், நல்ல எனர்ஜி விண்டு இருக்கு. ஸோ அது அந்த ஃபேன் சுத்தும் போது அந்த டைனமோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அந்த விண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி அந்த சின்ன மோட்டரை வந்து பம்ப் பண்ண வச்சுச்சு. ஸோ மோட்டர் பம்ப் ஆகும்போது தண்ணி ஃப்ளோ ஆயிடுச்சு ஃபுல்லா. அப்படி ஃபார்மிங், அப்படி ஒரு கிராமத்தையே காப்பாத்தினாரு வில்லியம் கம்கவா. ஒரிஜினல் ஸ்டோரி. அவர் டெட்ல பேசியிருக்கிறாரு, கூகுள் பண்ணுங்க தெரியும். ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷனான மூவி த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட். நான் ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் பார்த்தேன். அந்த நேரத்துல இருந்து அக்ரிகல்ச்சர் ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிரைமரி எஜுகேஷன் கிடையாது, ஸ்கூல் ட்ராப் அவுட், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். புக்கு படிச்சாரு, இந்த ஹவு டு யூஸ் எனர்ஜி அப்படின்னு ஒரு புக்கை மட்டும் படிச்சாரு. அதுல இப்ப நம்ம எல்லாம் ஒரு புக்கு படிக்கிறதுக்கே கஷ்டம்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம அவருக்கு அந்த கூகுள் மொபைல் எதுவுமே கிடையாது. இப்ப நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு புக்கு படிக்க கூட தேவையில்லை, நமக்கு கூகுள் இருக்கு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல கூட நம்ம எல்லாம் படிச்சா போதும். அவருக்கு வந்து மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது, மொபைல் புக் எதுவுமே கிடையாது. சாரி, புக்கு மட்டும் இருந்துச்சு, மொபைல் நெட் எதுவுமே கிடையாது. பட் நமக்கு நெட் எல்லா வசதியும் இருக்கு, அதை வச்சு படிச்சு நம்ம பண்ணலாம். படிச்சு பண்ணது அது. That's why education is. நம்ம ஏன் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கிறோம், அதுதான் ரீசன். 5வது வருஷம் we have to bring like innovations like this. நம்ம பட் கன்வென்ஷனல் என்ன திங்க் பண்றோம், படிக்கணும், மக்கப் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும், டிகிரி வாங்கணும், வீட்டுல இருந்துட்டு ஃபேஸ்புக் ஆன் பண்ணி இன்ஜினியரிங் படிக்காதீங்க வேலை கிடைக்காதுன்னு போடணும். அது கிடையாது. இனோவேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணலன்னு தான் வேலை கிடைக்கும். அதுக்கு ஒரு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ணும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் நம்மளோட கன்வென்ஷனல் மைண்ட் செட், முடியாதுங்கிற மைண்ட் செட்டை மாற்றணும். நம்ம எல்லாருக்குமே கன்வென்ஷனல் மைண்ட் செட் இருக்கு, பேரண்ட்ஸுக்கும் இருக்கு, நிறைய பேரண்ட்ஸுக்கும் அது இருக்கு. அதே நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்ல விஷயம் வந்து கான்ஃபிடண்டா போகும்போது பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. அவங்க we have to prove them. வில்லியம் வந்து அவர் நம்பிக்கை கொடுத்த மாதிரி அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். ஐ கேன் டூங்கிற நம்பிக்கை கொடுக்கணும். ஓகே, ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் சக்சஸ். ஒரு 1000 தடவை தோமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிக்கும் போது 1001வது எக்ஸ்பெரிமெண்ட் தான் பல்பு. 1001 எக்ஸ்பெரிமெண்ட் தான் பல்பு. அது வரைக்கும் டங்ஸ்டன், கடைசியில தான் டங்ஸ்டன் ஒர்க் ஆகணும். அதுக்கு முன்னாடி காப்பர் யூஸ் பண்ணாரு, அயன் யூஸ் பண்ணாரு, பொட்டேட்டோ எல்லாம் கிடைச்சது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு 1001வது தடவை தான் டங்ஸ்டன் ஃபிலமெண்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாரு. புரியுதா? ஸோ அதே மாதிரி நீங்க ஹேவ் டு கேன் திங்க். அப்புறம் இதுல ஒரு பெனிஃபிட் ஃபார்ம் இஸ் அ டீம். டீம் ரொம்ப இப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னோட கம்பெனி வந்து ஏன் வந்து ஸ்கேல் பண்ண முடியாம இருக்கிறேன். இப்போ என்னோட ஐடியா நல்லா இருக்கு, எனக்கு ஒரு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண கஸ்டமர்ஸும் கிடைப்பாங்க, பேமெண்ட்டும் கிடைக்கும். ஆனா என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, எனக்கு டீம் இல்லை. நான் ஒருத்தர் இருக்கு, நான் ஒரு இடத்துல எவ்வளவு இடத்துக்கு போகும். எனக்கு கன்னியா டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு 4-5 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு அந்த 5 கிளைண்ட்ஸை பார்க்க டைம் சரியா இருக்கும். நான் வாரத்துக்கு எனக்கு 7 நாள் பத்தாது 5 பேரை பாக்குறதுக்கு. பட் அப்புறம் எனக்கு என்னன்னா எக்ஸ்பான்ஷன் இருக்கு. அது ஒரு சின்ன அமௌண்ட் தான் கிடைக்கும். நான் என்ன பிரச்சனை, ஒரு சின்ன அமௌண்ட் தான் கிடைச்சு எனக்கு என்னோட நீட்ஸை வந்து மீட் பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ டீம் வந்து ரொம்ப, நம்மளோட ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு, நம்மளோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா டீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான என்ன ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்தாலும் டெஃபினட்டா ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஸ்டார்ட் அப் டீம்ங்கிறது ரொம்ப. ஸோ எப்பவுமே உங்க ஐடியா எடுக்கிறீங்கன்னா டீமா ஒர்க் பண்ணுங்க. ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்குள்ள ஜெனரேட் ஆகும். டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க, டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய ஐடியாஸ் வந்து ரீஜெனரேட் பண்ணுங்க, கூகுள் பண்ணுங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க.
தேடுங்க. உங்களோட லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஈவென்ட்ல வந்து உங்களுக்கு நீங்க தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ இன்குபேஷன் சப்போர்ட் கிடைக்குதோ இல்லையோ மேட்டர் கிடையாது. புட் யுவர் எஃபோர்ட். ஓகே. இப்போ உங்களுக்கெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் கிடைக்குது. ஒவ்வொரு காலேஜ் சப்போர்ட் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. எங்க போய் மென்டரை பாக்குறது, யாரை கூப்பிடுறது, நோன் இஸ் தேர். ஓகே. ஸோ நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்குக்குள்ள போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த திங். என்னென்ன கிஃப்ட் அது எல்லாமே அதுல வந்து வி ஹவ் ஆல்ரெடி பீன் ஷேர்ட் வித் யூ. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ புட் அப் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ பிபிடி நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த லிங்க்ல இருக்கு. ஓகே, தட்ஸ் வாட் வி கேன் சே. So Rahul, team முதல்ல team they have to form the team and after that what they have to do within the team அப்படிங்கறத we have to tell them. Okay sir. So team ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பிசினஸ் நீங்க அந்த த்ரஸ்ட் ஏரியா இருக்கு, 4 த்ரஸ்ட் ஏரியா இருக்கு. அந்த த்ரஸ்ட் ஏரியால எது நீங்க எடுக்கிறீங்கன்னு பாருங்க. அதுல எது நீங்க எடுக்கிறீங்களோ அந்த ஏரியால யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். பிட்ச் டெக் ரெடி பண்ணணும். ஒரு பிரசன்டேஷன் பிபிடி இருக்கு. அது நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல அந்த பிபிடி இருக்கும். டவுன்லோட் பண்ணி அந்த பிபிடியில நீங்க கான்டென்ட்ஸ் கொண்டு வரலாம். என்ன ஐடியா எடுக்கிறீங்கன்னு ஒரு ஆள் வந்து ஒரு சிஓ, ஒரு டீமுக்கு 4 பேர், ஒரு ஆள் ஃபவுண்டர் இருக்கலாம், ஒரு சிஓ இருக்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும்னா நான் ஒரு ஆள் சஜஸ்ட் பண்றேன். ஹரிஷா கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஹரிஷா சார் அந்த ஒரு 15 பேர் அட்டன் பண்ணாங்களா சார் ஈவென்ட், அந்த 15 பேர்கிட்ட வந்து கேட்டா போதும், அவங்களுக்கு தெரியும். So they have already know how to form a company and how to form a team. அதெல்லாம் நீங்க all can discuss on that. That இதுதான். வேற டவுட்ஸ் இருந்தா I can help you out. So first they have to discuss and identify a problem. Yes, for sir. example bakery என்ன இருக்கு, அந்த பேக்கரி எடுத்துட்டீங்கன்னா one of my suggestion is before covid எப்படி ஒரு பேக்கரி ஃபங்க்ஷன் ஆச்சு, so now during the covid period எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்க, whether they are getting the profit or not, அதுல நம்ம technical what suggestion we can give. So இதெல்லாம் this is one problem identification. ஸோ இது மட்டும் இல்லை, யூ கேன் திங்க் ஆஃப் மல்டிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி கொடுக்கறது வந்து ஒரு கிளீன் ஃபுட்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காங்க. ஒரு கிளீன் ஜீரோ வேவ், ஒரு கடையில வந்து வேஸ்டே கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு திங்க் பண்றாங்க. ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு வீட்டில் சமையல் குக் பண்ணும்போது வேஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்றாங்க. ஸோ அதுக்காக நான் அது என்ன ஐடியான்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பொண்ணு இந்த உங்க ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு ஜீரோ வேஸ்ட்ல அந்த வேஸ்ட் கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஜீரோ வேஸ்டே கிரியேட் ஆவதுக்கு என்ன ஐடியா நான் ஜெனரேட் பண்ணலாம். ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க, மல்டிபிள் ஏரியால ஜஸ்ட் புட் ஆன் யுவர் ஃபோக்கஸ், உங்க ஃபோக்கஸ் கொடுங்க. இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட், குவாலிட்டி ஃபுட்னா எண்ணெய். இப்போ நிறைய இப்போ எல்லாரும் வந்து எண்ணெய்ன்னு ரொம்ப பயப்படுறாங்க, எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறது பயப்படுறாங்க. ஸோ அப்போ எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாம நான் என்ன பண்ண முடியும், எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாம நல்ல டேஸ்டியான குவாலிட்டியான ஃபுட்டை நான் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ அது கூட யூ கேன் திங்க் ஆஃப் இட். யூ கேன் திங்க் ஆஃப் ஹவ் டு ஆயிலி ஃபுட்ஸ். ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா ஆயில் அந்த ஸ்நாக்ஸ்ல இருக்கிறதுனால அந்த ஸ்நாக்ஸ் எடுக்காம இருக்கலாம். ஹவ் டு குக் ஃபுட் வித்தவுட் ஆயில், இல்லைன்னா ஆயிலே இல்லாம குக் பண்றதுக்கான ஒரு மிஷின். I'll show you couple of examples. நான் எல்லாமே what I'll do is I'll share with your principal. கொஞ்சம் மிஷின்ஸ் பத்தி எல்லாம் நான் ஷேர் பண்றேன். அது வந்து சார் உங்களுக்கு ஃபார்வர்ட் போட்டு தருவாங்க. I can go through all those things. Oilless food. Rahul, we will ask Melishila madam and other faculty also there. Now, how will you give suggestion for them to make the team? Minimum is 1. Individually, they can also register and proceed with the problem identification and solution. Maximum is 6. ஒரு டீம்ல மேக்ஸிமம் 6 பேர், மினிமம் ஒரு ஆள் இருக்கலாம். நான் இது தனியா பண்ண போறேன், எனக்கு தனியா தான் பண்ணணும்னா தனியாவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். So madam, how can we make it, what input we can give to students? அல்லது அவங்க சைடுல சாய்ஸ் கொடுப்போமா, யாரெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றீங்க? Sir, already they are having mentors கொடுத்திருக்கோம்ல sir. So let them discuss with them
and அவங்க finalize sir. அதான் best னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு whatன்னு சொல்லியாச்சு. So tomorrow whether they can give and they have to make the students to register. So for example, இப்போ food fights ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து வீட்ல குக் பண்ற ஸ்நாக்ஸை வந்து எல்லாருக்கும் டெலிவர் பண்றாங்க. வீட்ல குக் பண்ற ஸ்நாக்ஸை வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலமா தே கேன் புக் சிப்ஸ், மிக்சர், நிறைய காரவகைகள்லாம் இருக்கும். அதை வந்து அந்த ஆப் மூலமா புக் பண்ணலாம். புக் பண்ற இடத்துக்கு ஃப்ரெஷ் ஹோம்மேடு ஃபுட்ஸை வந்து டெலிவர் பண்றாங்க. ஹோம்மேடு ஸ்நாக்ஸை வந்து டெலிவர் பண்றாங்க. அப்புறம் மீல் டீன் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் சாருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். சார் கேன் ஷேர் வித் ஸ்டூடெண்ட்ஸ். மீல் அது எல்லாருக்கும் இந்த வாழையில பொதிஞ்ச ஃபுட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வாழை இலையில வரக்கூடிய நிறைய பேர் வீட்டுல சமைக்கிறது இல்லை. ஸோ இந்த மீல் டீ வந்து நீங்க மீல் டீல புக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் டீ அந்த வாழை இலை ஃபுட்ஸ் வந்து உங்க வீட்டுக்குள்ள வரும். பொதிச்சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொதிச்சோறு வந்து வீட்டுல வரும். நீங்க அதே மாதிரி நீங்க லசி எல்லாம் நீங்க ரோட்ல நாகர்கோவில் எல்லாம் போகும்போது நிறைய KFC பாக்குறீங்க. KFC எல்லாம் ஸ்டார்ட் அப் தானே. KFC அந்த 50 கிரன்ச்சஸ் ஏதோ ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, 50 bucks ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. 50 bucks அது ஒரு ஸ்டார்ட் அப். அப்புறம் இவங்க லஸ்ஸி ஷாப்னு இருக்கு. நம்ம அந்த மணிமேடை சைட்ல லஸ்ஸி ஷாப் வந்து ஒரு ஸ்டார்ட் அப். எல்லாமே ஸ்டார்ட் அப் தான். மீட் அண்ட் ஈட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப். பிரான்ச்சைசி மாடல்ல திங்க் பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குன்னா நீங்க பிரான்ச்சைஸ் மாடல்ல போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீட் அண்ட் ஈட் எல்லாம் இப்போ நாகர்கோவில் மீட் அண்ட் ஈட் உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணது சென்னையில். ஆனால் இப்போ இந்தியா ஃபுல்லா 33 இடத்துல இருக்கு. அதெல்லாம் பிரான்ச்சைசி மாடல்ல தான் பண்றாங்க. மார்த்தாண்டத்துல இருக்கு, தக்கலையில இருக்கு. எல்லாமே வந்து பிரான்ச்சைசி மாடல். இது இப்படிதான் திங்க் பண்றது. ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பை த்ரூ பிரான்ச்சைசி மாடல்ஸ். ஸோ உங்களுக்கு அதை டீட்டெயில்டா அது எல்லாமே 1-2 நீங்க 2-3 வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ தட். So when as he said, he will share to the principal. In Stella Maris, we have the IAC committee. Principal is the president for IAC. Students can note, and Mr. Biju George, assistant professor, Department of EEE, is the vice president. And we have people, faculty assisting the 2 people. One is Mr. Stalin Deva Prince from Mechanical, Mr. Praveen Daniel from Mechanical, and then Mrs. Jasmine from EEE, and Dr. Benjamin from SNH. But additionally, we are putting more effort on first years. So that's what I have asked Merlin Shila Madam to link the class in charges to promote the teamwork. So we want more first year students to come in, right? So you will have the remaining 3 years because already 1 year is gone, right? In lockdown position, 1 year is gone. So you people can think it out and you can work out in the remaining 3 years. So for second years, third years also, based on their capability, speed of thinking, coming forward, they can do it. So for ECE, Mr. Biju George is there. You can very well talk to him and get the suggestions and inputs because we are sharing everything within the IAC committee also. And for EEE is Mrs. Jasmine. And for Mechanical, it is Praveen Daniel and Mr. Stalin Dev Prince. For Civil, it is Sri Kumara Ganapati. So he is the person responsible. And first year, in addition to main person in the IAC committee is Dr. Benjamin. Okay. And for CSE, Mr. Bastin Rogas. And also additionally, and as you said, ARIA ranking and the NISP, so we have included Dr. Selvaregan and Mr. Franklin, head department of ECE, and deputy head department of CSE. So we are sharing all the informations what we get in the name of IAC to all these people. So students, you can very well talk to them and collect the information. Right? So we are free to connect with you anytime. In case of any class, we want your participation. That's all. You have to come forward, right? We want, because the day we have displayed this banner, we are getting calls immediately. Fraction of second, people are making a call and inquiring about the program. But
The same thing we expect from Stella Maris. Our students should be in the first place. So that is the aim. That's what we are also spending our time in calling the experts to deliver and motivate you all, right? So now, from now onwards, you just plan with your friends, who are all the people can join together and form as a team. The coordination is very important. So immediately you can discuss through Zoom or WhatsApp calls, and then identify a problem, and then how to go for a solution. So you can take your own time to go through the web and identify what are the problems already people have faced in that area. And then you can choose one, or the problem faced by you in your area related to a particular food product or zero waste management or whatever it may be. So that you can take it as a problem, and then you can sit and discuss and frame it. This is how you have to do. Sir, So adding to that, I'll say about some startups in Tamil Nadu. Okay. நீங்க வந்து some more foods browse பண்ணுங்க. Students some more foods நீங்க browse பண்ணுங்க. அப்புறம் வந்து சாய் அதாவது ஆத்தென்டிக் சாய்ஸ் அப்படின்ட்டு வேற அந்த ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக் ஷாப் மட்டும் இருக்கும். டீ மட்டும் டெலிவரி பண்ணுவாங்க. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ஸ்டார்ட் அப் இருக்கு. சாய் காந்தன் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் டீ, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ. இப்போ நீங்க நாகர்கோவில் போயிட்டீங்கன்னா, நாகர்கோவில்ல வந்து ஒரு அந்த அலெக்சாண்டரா பிரஸ் ரோட்ல ஒரு ராஜஸ்தானி நடத்தக்கூடிய ஒரு டீ ஷாப் இருக்கு. அங்க பயங்கர கிரௌட் இருக்கும். அவரோட டெய்லி ரெவன்யூ பாத்தீங்கன்னா 45,000 rupees. ஒரு நாளைக்கு 45,000 எனக்கு டேர்ன் ஓவர் வருது, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். காலையில 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 8:30 அடைக்கும் போது அவனுக்கு ரெவன்யூ 45,000 rupees ரெவன்யூ வருது. எப்படி வருது பாத்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ராஜஸ்தானி சாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி லஸ்ஸி ஷாப் ஏன் ஒரு ரெவன்யூ வருது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ் ஆஃப் டீ, மசாலா டீ, அது மாதிரி. நீங்க அந்த கோட் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஜூஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. நீங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து செக் பண்ணுங்க. இதுல வந்து ஃபுட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஃபுட் ஸ்டார்ட் அப்னா நீங்க டெக்னாலஜி இங்க யூஸ் பண்ணுங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எந்த ஐடியாவும் கேவலமான ஐடியா கிடையாது. எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்களோ, எப்படி அதை வந்து எடுத்துட்டு போறீங்களோ, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இப்போ லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கு வீட்ல இருந்து ஃபுட்டை டெலிவர் பண்ணுவாங்க. அவங்க வீட்ல இருந்து ஃபுட்டை வாங்கி அவங்க ஆஃபீஸுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. இதுதான் லஞ்ச் பாக்ஸ் பண்றது. இப்போ நான் உங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பார்த்துக்கோங்களேன். நீங்க இப்போ உங்க காலேஜ்ல யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லைன்னா உங்க காலேஜ்ல யாராவது சாப்பாடு கொண்டு வரலன்னா, யூ ஆல் வில் டிராவல். நானே பார்த்துருக்கேன். சார் வந்து அங்க இருக்க ஒருத்தரை வந்து அந்த ஜங்ஷன் வரைக்கும் அனுப்புவாங்க. உதய காலேஜ் அந்த ஜங்ஷன் வரைக்கும் அனுப்புவாங்க ஃபுட்டு வாங்குறதுக்கு. அப்போ அதே இடத்துல வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இருந்ததுன்னா, நீங்க அதுல ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க அங்கேருந்து பிக்கப் பண்ணி உங்க காலேஜுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். சேம் திங். ஒருவேளை சில ஆஃபீஸ் ஸ்விக்கி மாதிரி, ஜொமேட்டோ மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஒரு இதை கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி ஆப்ஸ் திங்க் பண்ணலாம். மிஷின்ஸ் திங்க் பண்ணலாம். நல்ல ஃபுட்ஸ், அதாவது ஃபுட்ஸ் கட் பண்றதுக்கு, இப்போ வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் கட் பண்றதுக்கு மிஷின்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு சிக்கன், பேக்டு சிக்கன், ஃப்ரெஷ் ஃபிஷ் டெலிவரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ ரீசெண்டா கூட நான் ஒரு பையன், என்னோட பழைய ஸ்டூடெண்ட் ஒரு பையன், அவன் வந்து ஒரு ஃப்ரெஷ் சிக்கன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சரி எனக்கு நான் இப்போ கடை தான் வச்சிருக்கேன், சிக்கன் ஷாப் தான் வச்சிருக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் அப் இதில் கல்ச்சர்லாம் போகிறேன் சார். நான் என் கடைக்கு யாரும் வர வேண்டாம், என் கடைக்கு யாரும் வர வேண்டாம். என்ன அப்படின்னா, ஆர்டரை பொறுத்து நான் சிக்கனை வந்து கட் பண்ணி நல்லா பேக் பண்ணி ஃப்ரெஷ் கவரில் பேக் பண்ணி ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி டெலிவரி பண்ணுறேன். எனக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 to 40 ஆர்டர்ஸ் கிடைக்குது. ஒரு ப்ராஃபிட் எனக்கு அது கிரியேட் ஆகுது. இன்ஜினியர் தான். ஸோ அவன் டெக்னாலஜி யூஸ் பண்றான். பட் அவனுக்கு என்னன்னா ஒரு ஃபோன் கால், அவனுக்கு ஆப் இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் இது மூலமா தான் அவனுக்கு ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ரெவன்யூ கிரியேட் பண்ற மாதிரி. திஸ் இஸ் ஆல் யூ ஹேவ் டு இது மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய திங்க் பண்ணுங்க. அப்பதான் ஐடியாஸ் வரும். நான் இன்னொரு விஷயம் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணுங்க. நிறைய ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணது ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க நாளைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லல, நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுங்க.
நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்க கலந்துக்கோங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் கலந்தாதான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. Okay, Rahul, Thank you, sir. shall we close? Yes, sir. Students, ஏதாவது டவுட் இருக்குன்னா immediately இப்போ நம்ம காலேஜ்லயே இத்தனை பேர் நான் சொல்லியிருக்கிறேன். Today we have invited Mr. Rahul to give a clear picture about that. Anytime you can make a call to the people and இப்போ ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அடிஷனலா கிளாஸ் இன்சார்ஜஸ் எல்லாருமே இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. So you can also talk to them. So staff members are also, they are free to connect with us anytime regarding anything to be discussed. So we want more teams to come up from Stella Maris. Okay, இப்போ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம்ஸ் ஆளை பிடிச்சு எடுத்து ப்ரோக்ராம்ஸ் டை அப் பண்ணி நம்ம வாங்குறோம். எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஃபார் Stella Maris, right? So please depute your time. இந்த ஸ்கில்லும் உங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ எல்லாத்துலயுமே இது கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாச்சு. How is your student? What they are doing apart from academics? Academics வந்து இப்ப அவங்க கண்டிப்பா படிச்சிருவாங்க அப்படின்னு நம்புறாங்க. AICTE, அண்ணா யூனிவர்சிட்டி எதை எடுத்துட்டாலும் சரி. ஸோ ப்ளீஸ் நாளைக்கு நீங்க அந்த டீம்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. those who are really interested, that's very very important. அதை நான் இங்க ஒரு போட்டிருக்கேன், இன்னோவேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை அப்படியே ஸ்டார்ட் அப்பா மாத்திரலாம். அது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பொறுத்து. ஸ்டார்ட் அப் வந்துருச்சுனாலே அதுதான் லீட்ஸ் டு ஆண்டர்பிரனர். நீங்க யூ ஆர் த ஓனர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இண்டஸ்ட்ரி. அதுதான் மிஷின் இண்டஸ்ட்ரி தான் தொடங்கணும், அல்லது சர்க்கியூட் இண்டஸ்ட்ரி தான், அப்படி கிடையாது. இப்ப எல்லாத்துலயும் நம்ம we want money, we have to make it, we need to have a principle, we need to have a technical idea, அவ்வளவுதான். ஸோ அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் think it out. Okay, faculty members, please cooperate and coordinate, motivate the people so that we want students, second year, third year, final year students யாராவது இருந்திருந்தா, I just told you the name of the faculty who are coming under IAC committee of Stella Maris. Please avanga contact பண்ணிக்கோங்க, right? So tomorrow we will finalize the team. That's your responsibility. Sir, yeah sir, one addition, whether the students from other department combine together or Yes, students yes. in this Yes, yes ma'am. yes 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 yes, that's very important. ஏன்னா வந்து இது இப்போ எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் தான் சேரணும் கிடையாது. அவங்க யாரெல்லாம் அதான் கோஆபரேஷன், கோஆர்டினேஷன், அப்பதான் அங்க டெக்னிக்கல் இன்புட்ஸ் வரும். Yeah. ஓகே, இப்போ நம்ம வந்து டீம் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் டீம் தான். ஸ்டெல்லா மேரிஸ்ல டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4, டீம் 5. ஓகே, அது வந்து அவங்க சாய்ஸ் தான், அவங்க சாய்ஸ் தான். நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. சரியா? So the mentors, I think it is better to have the meeting students. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மென்டார் இருக்கு சார், கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. So let's speak with the students. அவங்க பேசட்டும். Let them get the ideas from the students. Let them plan the team. Students, if you have any doubts, you can clarify now itself. Everyone there, so you can clarify your doubts, please. தமிழ்லையும் கேட்கலாம்ப்பா. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ராகுல் சார் இஸ் தேர், பிரின்ஸ் சார் இருக்காங்க. They will clarify your doubts. Our students Staff கூட கேட்கலாம், mentors. Even staff members, if you have any thing, please clarify it now itself so that you can talk boldly to the students. Yes. ராகுல் சார் கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். Rahul, can you give your contact number through the chat box?